பல்லாவரத்தை சேர்ந்தவர் சமந்தா. தமிழில் அறிமுகமாகி சூர்யா, விக்ரம், விஜய் என பல முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்த அவர் தெலுங்கிலும் நடிக்க ஆரம்பித்தார். விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் நடித்தபோது அப்படத்தில் ஹீரோவாக நடித்த நாக சைதன்யாவை காதலித்தார். சில வருடங்கள் காதலித்த அவர்கள் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கும் பிறகும் சமந்தா தொடர்ந்து நடிப்பில் தீவிர கவனம் செலுத்தினார். சுமூகமாக போய்கொண்டிருந்த அவர்களது திருமண வாழ்க்கை பிரிவில் முடிந்தது. இருவரும் பரஸ்பரமாக பேசி முடிவெடுத்து பிரிந்து விட்டார்கள். திருமணத்திற்கு பிறகு சமந்தா நடித்ததால் தான் இருவரும் பிரிந்து விட்டார்கள் என்று தொடர்ந்து கூறப்பட்டது. ஆனால் எதற்காக பிரிந்தோம் என்பதை இருவருமே வெளியில் சொல்லவில்லை. திருமண உறவிலிருந்து வெளியேறிய சமந்தா அதனைத் தொடர்ந்து முன் எப்போதும் இல்லாத அளவு கவர்ச்சி காண்பித்து நடிக்க ஆரம்பித்தார். அப்போது ரசிகர் ஒருவர், உங்கள் அப்பாவி கணவன் நாக சைதன்யாவை ஏன் ஏமாற்றினீர்கள் என்பதை சொல்லுங்கள் என கேட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த சமந்தா, மன்னிக்கவும், இந்த யோகா நடைமுறைகள் உங்களுக்கு உதவாமல் இருக்கலாம். எனவே உங்களுக்கு இதைவிட வலிமையான ஒன்று தேவைப்படலாம். நன்றாக இருங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவரது இந்த பதிலுக்கு ரசிகர்களில் பெரும்பாலானோர் தங்களது ஆதரவையும் வரவேற்பையும் கொடுத்திருக்கின்றனர்.